ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான குஜராத்தி ஸ்டைல் கிச்சடி ரெசிபி. இதை வந்து நைட் டின்னர் ரெசிபியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், லன்ச் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். ஒன்லி 10 மினிட்ஸ் தான் இது டைம் எடுக்கும் இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு. ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீன் மூங் டால் கிச்சடி பண்ணுறதுக்கு 1 கப் க்ரீன் மூங் டால், 1 கப் தூர் டால் துவரம் பருப்பையும் எடுத்துக்கலாம். ஃபாக்ஸ்டைல் மில்லட்டை வந்து நான் ஊற வச்சுருக்கேன், 5 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம கழுவிட்டு அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. சுவையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியாகவும் நீங்கள் இதை சொல்லலாம். இதை வந்து பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு ஆயிலில் வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் இதில் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்தளவு காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துருக்கேன். நான் பூண்டு போடலை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி சீசன்றனால இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். கேரட், அப்புறம் 2 தக்காளியை சேர்த்துருக்கேன். இன்னும் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டேட்டோ வந்து நான் வந்து தோல் உரிச்சிட்டு இதில் சேர்க்குறேன். டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் இதில் வந்து பெரிய பொட்டேட்டோவாக ஒரு பொட்டேட்டோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் எண்ணெயிலேயே வந்து காரப்பொடி போடுறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு கலர் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிறப்பையும் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வந்து எண்ணெயிலேயே வந்து இந்த காரப்பொடி மசாலாவை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த கிச்சடி வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கின பிறகு இதில் வந்து 1க்கு 2 கப்பு தண்ணி, அதுதான் அளவு. இப்போ நான் மொத்தமாக வந்து இந்த சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான். இதில் மொத்தமே 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ 3க்கு 6 டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன் நான். மொத்தமாக 3 பாசிப்பருப்பு, இந்த பச்சை பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அது 1 கப்பு போட்டேன். 1 கப்பு துவரம்பருப்பு போட்டேன். அதே மாதிரி அதே 1 கப்பில் இந்த அரிசியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசிக்கு பதிலாக இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 ஆயிருக்கு. அப்போ 3க்கு 6 அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு அரை டம்ளர் நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிச்சடி அருமையாக கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் ஹெல்தி கூட. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள உண்டி பெரியவங்கள் வரையும் யாருனாலும் சாப்பிட்லாம். நைட்டு டின்னர் ரெசிபியும் பண்ணலாம். மத்தியானம் லஞ்சுக்கு டக்குன்னு பண்ணோன்னா 10 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.